கண்ணியத்துக்குரியவர்களே, உறவுகளுக்கு மத்தியிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியிலும் பிணக்குகள் அப்படின்றது கண்டிப்பாக வரக்கூடிய ஒன்றுதான். கருத்துக்களால் அல்லது பேச்சுக்களால் ஏதாவது மாறுபட்டு நிற்கும்போது கண்டிப்பாக பிணக்குகள் அப்படின்றது வரும். ஆனால் அது தொடர்ந்து இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது உலக வாழ்க்கையை நாசமாக்கிவிடும், மறுமையினுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, திங்களும் வியாழனும் அன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆமால்களை பார்க்கிறான். அவன் செய்த நல்லறங்கள்லாம் என்ன, அந்த வாரத்தில் அவன் செய்த புண்ணியங்கள்லாம் என்ன, அவன் செய்த நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்குறான். பார்க்கும்போது சில பேருடைய அந்த நன்மைகளை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போகிறான், அந்த நன்மைகளை பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். ஆனால் அதே சமயத்தில் சில பேர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கவே மாட்டான்றது ஒரு பெரிய பேரதிர்ச்சி. ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாகவே சொன்னாங்க, பிணக்கோடு வாழ்பவன், பகைமையோடு வாழ்பவன், இவனுடைய அந்த பட்டோலை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது என் கையில் தராதிங்க, நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ பெரிய வேதனை அது. ஏங்க, நமக்கு மத்தியில் பிணக்குகள் அப்படின்றது இயற்கை தான். காலம் முழுக்கும் அந்த பிணக்கோட வாழ்வதும் அதை சட்டுன்னு தூக்கி எரிஞ்சிட்டு இலக்கமாக போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. இதில் மானம் மரியாதை அப்படி இப்படின்றதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அல்லாவும் அவன் ரசூலும் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் அதில் நிறைய நன்மைகள் இருக்குன்றதை மட்டும் என்ன செய்யணும், ஒரு மூமின் கருத்தில் வைக்கணும். மீண்டும் மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னால், யாரோடும் எந்த நேரத்திலும் பிணக்குகளுக்கு ஆளாகக்கூடாது. அப்படியே பிணக்குகள் ஏற்பட்டாலும் கூட 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. 3 நாள் அந்த கோபதாபங்கள் அடங்கிறதுக்கு ஒரு 3 நாள் எடுத்துக்கொள்ளலாம் அளவுகோலா. அதுக்கு மேலே அந்த பகைமையை கண்டினியூ பண்ணுறன்றது ஒரு மூமினுக்கு அழகான செயல் அல்ல. ஒருவேளை அதில் இறந்து போயிட்டான்னு சொன்னால், அந்த பகைமையிலேயே அந்த நிலையிலேயே இறந்து போயிட்டான், பேசாமையே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் நரகத்தில் நுழைகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். பகைமை கண்டிப்பாக ஒரு மூமினுக்கு இருக்கிறது நல்லதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்காத டார்ச்சரையா நம்ம பகையால் நமக்கு கொடுத்துட போகிறான். கல்லால் அடித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்மளை கல்லால் அடிக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கல்லால் அடித்தான். நம்மளை யாரும் கல்லால் அடித்தானா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்கார, ஜின்னால் தொடப்பட்டவர் அப்படின்லாம் சொன்னான். அபூ ஜஹலை மன்னிக்க துணிந்தாங்க. குணத்தினாலதான், அபூ ஜஹலை மன்னிக்கணுன்ற அந்த குணத்தினாலதான் அவருடைய மகன் இக்ரிமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டவராக வந்தார். தந்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகைமையோடயே பார்த்துக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா, அவன் பகைமையோட தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் ஷைத்தான். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துளி கூட சகோதரர்களே அவனை மன்னிக்க தான் துணிந்தாங்க அதிகமாக. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போதுதான் என் காலத்திய ஃபிரௌன் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப தந்தையின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகைமை இல்லாததுனால அவர் பிள்ளை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அதே போல நீங்க தொடர்ந்து அந்த பகைமையே நீடித்த காலங்கள் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அவருடைய வம்சாவளியே நம்மளை விட்டு விலகிடும். எங்க வாப்பாவே பேசல, நான் ஏன் பேசணுன்ற மாதிரி. அதனால சகோதரர்களே, பகைமை அப்படின்றது ஒரு மூமினுக்கு சரியான பண்பாக ஆகாது. எல்லாரிடத்திலே அன்பாக இருப்போம், பரஸ்பரம் ஒற்றுமையாக வாழ்வோம், இந்த உலகத்தில் அமைதி எனும் புரட்சியை ஏற்படுத்துவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நேசம் கொண்டவர்களே, இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ். தொடர்ந்து நம்மோடு பயணம் செய்யுங்கள். இந்த காணொளியை பிறருக்கும் எத்தி வையுங்கள். அவர்களையும் ஹிதாயத்திற்குரியவர்களாக மாற்ற துடியுங்கள். அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு தியாகங்களுக்கும் அல்லாஹ் பெரும் சவாபை அள்ளி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.